வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மருத்துவரும் நாமம் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றீர்கள். மருத்துவரும் நாமம் நிகழ்வுக்கான அனுசரணையை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவரும் நாமம் நிகழ்வுக்கான அனுசரணையை வழங்குவர்களோடு தொடர்ந்து எங்களோடு பல ஆண்டுகளாக இணைந்திருக்கின்ற மருத்துவ கலாநிதி உளவியல் நிபுணர் ஐயா ஸ்ரீ காதராமன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம் மருத்துவ நேரத்தோடு. உண்மையிலேயே நீங்கள் ஓய்வு பெற்ற இந்த காலங்களிலே எங்களுடைய மக்களுக்கான ஒரு பிரயோசனமான விடயங்களை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தொடர்களோடு நீங்கள் பல ஆண்டுகளாக கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்றும் நாங்கள் சென்ற வாரத்தின் தொடராக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த இளம் பெண்கள் அல்லது ஆண்கள் காதல் வசப்படும் இவருடைய நிலைப்பாடு பற்றி போன பதிவிலே பார்த்திருந்தோம். மேலதிகமாக பெண்கள் பற்றிய நிலைமைகளை பார்த்திருந்தீர்கள். இப்பொழுது நாங்கள் பொதுவாகவே பார்க்க போனால் இவர்களுடைய காதல் வசப்படுகின்ற அந்த காலத்திலே இவர்களில் கல்வித்துறையிலும் சரி அல்லது வேறு துறையிலும் சரி தங்களுடைய மனோநிலையை ஒரு நிலைப்படுத்தாமலுக்கு பாலியல் சம்பந்தப்பட்ட விடயங்களோடு இணைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலைகளில் ஏற்படுகின்ற மனோநிலைகளை பற்றி சரியான முறையில் இன்று பார்த்துக் கொள்வோம். 11 வயது என்றதுதான் நாங்க போன முறை பேசினாங்க. அந்த 11 வயதுல முக்கியமான மாற்றம் அந்த காலத்துல நடக்கிறது சுரப்பி நீர்கள் உற்பத்தியாகிற காலம். உற்பத்தியாகிற காலம்தான் அது எங்களுடைய உடல் உறுப்புகள் வளர்ச்சியில இருந்து மூளையினுடைய வளர்ச்சியில இருந்து மூளையினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றுக்கும் இந்த சுரப்பி நீர்கள் மிக அடிப்படை காரணமாக இருக்கின்றது. 11 வயது பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ கூடுதலாக இந்த கல்வியில அவர்கள் முழுமையாக கவனம் செலுத்த முடியாம சில பேர் அந்த கல்வியில குழப்பி அடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறத நாங்கள் இங்கே அவதானிக்கிறோம். அது எங்கட தமிழ் பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல. டென்மார்க்கோ இல்ல ஜெர்மனியோ பிரான்ஸோ இதே பிரச்சனை இங்கே இருக்கு. இங்க உள்ள ஆய்வுகளின்படி ஆராய்ச்சிகளின்படி பல்கலைக்கழகத்தில இருந்து அரசாங்கத்தில இருந்து எல்லாருமே அதை விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால அதற்குரிய உதவிகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு பாடசாலையிலையும் இருக்கின்றது. அதே நேரத்துல அந்த பாடசாலையில இந்த பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசாங்க அதிகாரிகள், பாடசாலை ஆசிரியர்கள் எல்லாருமே அதுக்கு தயார்படுத்தப்பட்டு, ஏன்னா இந்த வயதுல என்னென்ன விஷயங்கள் நடக்கும் என்றதை இங்க ஏற்கனவே அது ஆய்வுகளுக்கு ஊடாக அது எத்தனையோ கையேடுகளாக பெரிய கை நூல்களாக புத்தகங்களாக இங்க கன புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. கன இடத்துல அது எழுதி வைக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு கன பேருக்கு இது புதுசாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னா எங்கட சமூகத்துல ஆய்வுகளும் செய்வது கிடையாது. பதிவு செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களை வாசிக்கிறதோ அல்ல அந்த கை நூல்களை பற்றி தெரிந்து கொள்ளுகிறதோ இந்த விடயங்கள் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் இரண்டாந்தரமான விஷயமாக இருக்கின்றது. ஜெர்மன் மொழி அல்லது நாட்டு மொழிகள் அல்லது ஆங்கிலம் இதுகள்ல தான் இருக்கிறதே ஒழிய தமிழுக்கு இன்னும் மொழிபெயர்க்கப்படவில்லை. அல்ல தமிழ்ல இன்னும் அதுக்குரிய கட்டுரைகள் அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவில் இன்னும் சேரவில்லை. இப்ப உங்களை மாதிரி இந்த தொலைக்காட்சி வைத்திருப்பவர்கள் நீங்கள் கன பேர் என்ன கூப்பிட்டு கதைக்கிற மாதிரி பல டாக்டர் மேல பல ஆசிரியர் மேல எல்லாரையும் கூப்பிட்டு இந்த முயற்சியை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. இதற்குரிய கருத்துக்கள் இந்த விஷயங்கள் சமூகத்துக்குள்ள போக, பெற்றோருக்கு போக, குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாரிடமும் போறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். 11 வயது என்று சொல்லப்படுற இந்த விஷயம் அதிக சுரப்பிகள் சுரக்கின்றபடியால சில பேருடைய உடம்பிலே அந்த சுரப்பிகளுடைய ஒரு சில சுரப்பிகள் சுரப்பி நீரை சுரக்கிறது மிக அதிகமாக இருக்கு. சில பேருக்கு அந்த சுரப்பி நீர் மிக குறைவாக அல்லது கணக்காக சுரந்து கொண்டிருக்கும். அப்ப இந்த சுரப்பி நீர்கள் எவ்வளவு கூட குறைய என்று சொல்லி சுரக்கின்றதோ அதுக்கு தக்க மாதிரி மூளையினுடைய செயல்பாடு வித்தியாசப்படும்.
எந்த வகையான சுரப்பி நீர் அங்க மூளைக்கு வந்து சேருகின்றதோ அதுக்கு தக்க மாதிரியான செயல்பாடுகளை தான் செய்ய தூண்டும். தன்னுடைய கவனங்கள், நாட்டங்கள், விருப்பங்கள், ஆசைகள் எல்லாவற்றையும் திசை திருப்பி கொண்டு போகும் இல்லையா. ஒரு சில சுரப்பி நீர்கள் மிக அதிகமாக இருக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய அதான பெண்ண அந்த பிள்ளைகளுடைய செயல்பாடுகள், நடத்தைகள் இதுகள் கூட சரியான மாற்றமாக இருக்கும். இப்ப சில பிள்ளைகள் வந்து அவர்கள் வந்து மிக சாதுவாக, அமைதியாக, நல்ல பிள்ளைகளாக பல பேர்கிட்ட பேரெடுத்து பல பேரோட இணைந்து இருந்தவர்கள் இந்த சுரப்பி நீர்கள் வந்து கூடி குறைகின்றபடியால அவர்களை அறியாமலே அவர்களுடைய நடத்தைகள், செயல்பாடுகள், பேச்சுகள் எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்படுகின்றது இல்லையா. அப்ப இந்த இடங்கள்ல வந்து இப்ப நாங்கள் வந்து பழைய கால எங்களோட ஊரையும் கொஞ்சம் இதுல சின்னைப்படுத்தி கொண்டு போனா நல்லா இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எங்களோட ஊர்கள்ல வந்து நாங்க வந்து இப்ப யுத்தத்துக்கு முந்தின அந்த காலகட்டங்கள்ல இருக்கீங்க. இப்ப நாங்கள் படிச்சு இந்த விஷயத்துல கொஞ்சம் முன்னேற்றமான விளக்கத்தோட இருக்கிறோம். அந்த நேரத்துல நாங்க படிக்கவில்லை, இந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கு சொல்லி தரவும் இல்லை இல்லையா. இப்ப உதாரணமாக அந்த நேரங்கள்ல வந்து பல பகுடி கதைகளாக, முஸ்பாத்தி கதைகளாக சுரப்பி நீர்கள் கூடி குறைஞ்சிருக்கும் போது ஆண்பிள பிள்ளைகள், பெண்பிள பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மாறி இருக்கும் போது அதுக்கு பல கதைகள் உருவாவது உண்டு. சில பையங்களை பொறுத்தவரையில வந்து பள்ளிக்கூடம் விடுகிற நேரங்கள்ல வந்து பொம்பளை பிள்ளை பாடசாலைக்கு முன்னாலே எப்போ நிற்பாங்க. அதுவும் புது சைக்கிள்கள். இப்ப அவர்கிட்ட சில வேளையில சைக்கிள் இருக்காது, ஆனா யாரோ ஒரு நண்பர் வந்து சைக்கிள் வைத்திருப்பார். அந்த சைக்கிளை கடன் வேண்டி கொண்டு பெண்பிள்ளை பாடசாலைக்கு முன்னால ஆட்டம் போடுறது, அந்த பாதையில வந்து மினிக்கிறது. இது நான் பகடிக்காகவோ இல்ல பிள்ளையான விஷயம் ஒன்றும் நான் சொல்ல வரையில. இயற்கையாக இந்த விஷயங்கள் அந்த நாள்ல செய்யப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஊர்ல சில கலைச்சொற்கள் இருக்கு. கட்டாயப்படுத்தி கதற்கடிதம் கொடுத்து சில வேளையில அந்த பொம்பளை பிள்ளைகள்கிட்ட பேச்சு வேண்டுவார்கள். சில வேளையில அந்த பொம்பளை பிள்ளைகள் தங்களோட செருப்புகளை தூக்கி காட்டுறது, இப்படி கன விஷயங்கள் நடக்கிற ஒரு காலம் அந்த காலகட்டம் இல்லையா. இப்படியான பையன்கள் வந்து அடிக்கடி பெண் பிள்ளை பாடசாலை முடிகிற நேரங்கள்ல போய் நிக்கிறதோ அல்லது அந்த பொம்பளைகளுக்கு பின்னால உலாத்தி பின்னுக்கு சைக்கிள்ல போய் அவையின் வீடு மட்டும் தொடர்ந்து இப்படியான பல விஷயங்களை அந்த ஊர்ல உள்ளவர்கள், பெரியவர்கள், சிறியவர் எல்லாரும் அவதானிச்சு பார்த்தார்கள் என்று சொல்லி சொன்னா அவருக்கு இன்னொரு கலைச்சொல்லு பேர் வைப்பார்கள். இது பிஞ்சில வெம்பி போச்சு. அதனாலதான் அது இப்பவே பொம்பளை தேடி தெரியுது அல்லது ஏதோ செய்ய தெரியுதுன்னு சொல்லி இன்னும் ஒரு பகுதி பேர்கள் வந்து சொல்லுவார்கள். இன்றைக்கு நாங்க வந்து இங்க விஞ்ஞான ரீதியான இந்த கல்வியல் கிடைத்து விஞ்ஞான ஆய்வுகளை பற்றி தெரிஞ்சு கொண்டு இதுகளை செய்து கொண்டு இருக்கும் போது இப்ப எங்களுக்கு வந்து பல விஷயங்கள் தெரிய வருதுன்னு சொல்லி சொன்னா இது வந்து அந்த பிள்ளையில உள்ள உண்மையில அவர்கள் வந்து நினைச்சு செய்யறதும் கிடையாது. அந்த நினைச்சு அவர்கள் இதுதான் செய்ய வேணும் என்று சொல்லி செய்யறதும் கிடையாது. அவர்களுடைய இந்த அகச்சுரப்பியலுடைய சுரப்பி நீர்கள் வந்து கூடி குறைஞ்சு சில பேருக்கு இருக்கின்றபடியினால அந்த சுரப்பிகளுடைய அந்த செல்வாக்குக்கு அந்த மூளை வந்து அகப்பட்டு கொண்டு போறபடியால அந்த மூளை வந்து அந்த அளை வந்து செயல்படுறதுக்கு முக்கிய காரணமாக இந்த விஷயம் வந்து இருக்கு. சுரப்பி நீர்கள் இது என்ன காரணத்தினால மூளைய வந்து பாதிக்குது அல்ல மூளைய வந்து தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கு. நாங்க சாதாரணமான ஒரு உதாரணத்தை எடுத்து கதைச்சு பார்க்கலாம். ரசாயன பொருள்களுக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு. உடம்பு சுரக்கிற ரசாயன சுரப்பி நீரை பத்தி கதைச்சுனாங்க. இது வந்து வெளியில வந்து இருக்கிற ஒரு ரசாயன பொருளை வந்து நாங்க பாவிக்கிறோம். அந்த ரசாயன பொருள் எங்கட ரத்தத்துல சேர்ந்து மூளைக்கு போய் அந்த மூளையில வந்து கன மாற்றங்களை கொண்டு வருது இல்லையா. இவர் சாதாரண நேரத்துல ஒரு வசனத்துக்கு மேல கதைக்க மாட்டார். ஒரு ஒன்று ஊடல்கள்ல வந்து இதுகளை வந்து ஒரு முஸ்பாத்திகா அது பிடிச்சு வெறுக்கணும் அல்ல. ஒரு சமூகமாக ஒன்றாய் இணைந்து நட்பு ஒன்றாய் இருக்கிறதுக்காக இந்த ஆல்கஹாலை நாங்க பாவிக்கிறோம். கேட்ட கேள்விக்கு மாத்திரம் சொல்றவர்கள் கூட அந்த ஆல்கஹால் அளவு கூடுதோ அந்த அளவு கூட 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 அவற்றை கதையிலேயே மாற்றம் பெறும், அவருடைய உடம்பிலேயே மாற்றம் பெறும், அவருடைய பார்வை, பார்க்கிற பார்வை, பேசுற பகுதியல், முஸ்பாத்தியல் எல்லாவற்றிலுமே பெரிய வித்தியாசம் வரும் இல்லையா. அப்ப அதனால அந்த ரசாயன பொருள் என்று சொல்றது வந்து எப்போ வந்து சாதாரண சின்ன விஷயம் என்றது அல்ல. அப்ப அந்த ரசாயன பொருட்கள் வந்து மூளை வந்து மிக அடிமையான முக்கியமான சில ரசாயன பொருட்கள் வந்தா அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய இயங்கு திறமைகள், இயங்கு தன்மைகள் எல்லாமே மாறிவிடும்.
இது நாங்க உதாரணத்துக்காக இந்த மதுவென்ற விஷயத்தை இதுல நாங்க நாங்க குறிப்பா சொல்றது என்னன்னு சொன்னா அந்த ரசாயன பொருட்கள் மூளையினுடைய இயங்கு திறனை பாதிக்கிறது என்றதான் இப்ப இதுல நான் இதுல குறிப்பிட்டு காட்ட முயற்சித்தேன். நாங்கள் கண்ணூடாகவும் நீங்களும் கண்டிருப்பீர்கள், நானும் கண்டிருக்கின்றேன். இந்த காதல் வசப்படுகின்ற இந்த காலங்களில் இந்த பொய் என்பது இயற்கையாக வந்துவிடும். எந்த ஒரு நேர்மையாக கதைக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தாலும் ஒரு ஆண் மகன் பெண்ணை காதலிக்கின்றார் என்று சொன்னால் தனது நட்பு வட்டாரங்கள் சிலருக்கு தெரியப்படுத்துவார்கள் தவிர, மற்றபடி தாயோ அல்லது தகப்பனோ கேட்கின்ற காலத்தில் இல்லை இல்லை அப்படி ஒரு இதுவும் இல்லை, நான் அப்படி ஒரு சொல்லலை, அப்படி பொய், அது பொய்யான விஷயம் என்று சொல்லி இந்த பொய்யை கலந்து பேசுகின்ற ஒரு சூழ்நிலையும் வருகின்றது. இதுக்கும் காரணம் இந்த பாலியல் காலத்திலே ஏற்படுகின்ற இந்த சுரப்பிகளா? அதுல என்ன காரணம்? இதுல ஒரு பக்கத்துல சுரப்பி அவர்களை அதீதமான முப்பாத்தியான வேலைகளாக பல வேலைகளை செய்ய பண்ணுது. இப்ப காதலிக்கிறதோ, காதலுக்கு கடிதம் கொடுக்கிறதோ, அல்லது அப்படியான கதைகள் பேச்சுகள் வர்றதுக்கு அந்த சுரப்பி நீர்கள் முக்கிய காரணமாக. ஆனா அதுக்கு நேர எதிர்மாறாக இப்ப அந்த சுரப்பி நீர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்துல அது கூடுதலாக இருந்து சாதாரணமான சூழலுக்கு இப்ப இந்த உதாரணமா முதல்ல நாங்கள் குறிப்பிட்ட உதாரணம் மாதிரி அந்த பெண்கள் பாடசாலை பெண்பிள பிள்ளைகள் இருக்கைக்குதான் இவர்கள் இந்த கதைகள் எல்லாம் வலுத்துறமாக வலு உச்சகட்டமாக இருக்கும். உண்மை இல்லாத பல கதைகளை எல்லாம் கதைப்பார்கள், பேசுவார்கள். நான் இப்படிப்பட்ட, நான் இப்படியான குடும்பத்துக்கு இன்னும் இதை தன்னை உயர்த்தி கதைக்கிறது இல்லையா? இந்த தன்னை உயர்த்தி கதைக்கிறது என்று சொல்றது அவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இப்படி உயர்த்தி கதைச்சால் பிள்ளைகள் அதை கேட்கிற ஆக்கள் அந்த இதுல மயங்கி விடுவார்கள், அதுல தன்னை கவனிப்பார்கள். ஆனா அந்த பாடசாலை முடிச்சு இப்ப வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இந்த சுரப்பி நீர்கள் அங்க உள்ள அந்த அதிர்ச்சி தந்த செயல்பாடுகளை செய்யாது. இங்க வந்த உடனே அவர் வேறு ஒரு ஆளாக மாறிடுவார். பந்தங்கள் சாதாரணமான சூழலுக்கு வரும்போது அவர் சாதாரணமான ஒரு ஆளாக மாறி அங்க என்னென்ன அட்டகாசமான வேலைகளை தந்த நண்பர்கள் அவங்க செய்தாரோ அதுக்கு நேர் எதிர்மாறான ஆளாக வீட்டை வந்துடுறார். ஆனபடியினால வீட்டை வந்த உடனே வீட்டுல ஏதாவது வீட்டுல சொல்லி இதென்று அதில் கேட்கும் போது அவர் அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லி மறுப்பார். ஏன்னா அவர் ஒரே ஒரு ஆளாகவும் தான் எல்லாத்திலையுமே கவனம் உள்ளால், எல்லாத்திலுமே கட்டுப்பாடு உள்ளால், நான் ஒரு காலம் ஒரு குழப்படி செய்ய மாட்டேன் இப்படி என்று தன்னை ஒரு அப்பாவியாக காட்டுகின்ற ஒரு விடயம் தான் இங்க வீட்டு சூழல்ல இருக்கு. இது சாராரிடம் இருக்கு, பெண்ணிலும் இருக்கு. இது ஆண் பெண் என்ற பெரிய வித்தியாசம் இல்ல, ரெண்டு சாரார்கிட்டையும் இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கிறது. இப்ப இதை இப்ப நாங்க எங்களோட உளவியல் முறையில இதை நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா, அவர்கள் ஒரு சில நேரத்துல இந்த புயல் அடிச்ச மாதிரி வலு வேகமாக உச்சகட்டத்துல நிற்பார்கள். இன்னொரு நேரத்துல இந்த புயல் அடிச்சு ஓஞ்ச பிறகு ஒரு அமைதி இருக்கும் தானே, அப்ப அந்த அமைதியான ஆக்கள் மாதிரி ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி, ஒன்றுமே தெரியாத, ஒன்றுமே செய்யாத, ஒரு குழப்படியும் தெரியாத ஒரு அப்பாவியாக இருக்கின்ற அந்த நேர் எதிர் நிலைக்கு வந்துடுவார்கள். இப்ப இதுல மூன்றாவது இன்னொரு முக்கிய விஷயத்தை இதுல சொல்லணும். சுரப்பினர் என்ற மாத்திரம் அல்ல, அதோட இன்னும் ஒரு விஷயம் இதுல மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா சூழல். சூழல் என்று சொல்றது ஒரு மனுஷனை அவன் செயல்பாடுகளை மாற்றுறது அதுவும் முக்கிய காரணமாக இருக்கு. இப்ப உதாரணமாக நாங்க முதல்ல எடுத்த உதாரணம் மாதிரி பொம்பளை பிள்ளைகள் இந்த பாடசாலைக்கு முன்னுக்கு நிற்கும் போதோ அல்லது அதுகள் அந்த சூழல்ல இருக்கும் போது அவர் தன்னையொரு கதாநாயகனாக காட்டும், தன்னொரு கதாநாயகனாகவும் தான் ஒரு பெரிய வசதி எல்லாமே உள்ள ஒரு பெரிய ஆம்பளை பிள்ளையாக காட்டுறது அங்க முக்கியமா இல்லையா? ஆனா அந்த விஷயம் சாதாரணமான நண்பர்களோட ஒரு வாசியசாலியசான சமூக நிலையத்திலேயோ அல்லது வேறு ஒரு இடத்திலேயோ இருந்து கதைக்கும் போது பேசும்போது அந்த விஷயம் காட்ட வேண்டிய தேவையில்லை. இந்த வயதுல முக்கியமானது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்காக விசேஷமாக நடப்பார்கள், அதே மாதிரி பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளுக்கு தக்க மாதிரி விசேஷமாக நடப்பார்கள். அது இயற்கையாக இருக்கின்ற ஒரு பண்பாக இருக்கின்றது. ஆனா அந்த சூழல் இல்லாம வேறு ஒரு சூழலுக்கு இவர்கள் வந்தார்கள் என்று சொன்னா இவர்களுடைய நடத்தைகள், செயல்பாடுகள், கதைகள், பேச்சுகள் எல்லாமே ஒரு சாதாரணமானதாக வேறு விதமானதாக இருக்கிறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுலதான் கன பேர் இந்த மாதிரியான விசேஷமான வேலைகளை செய்பவர்கள் இவர்கள் எல்லாவரையும் கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டம். இந்த வயதுல ஒருதரையும் தெளிவாக கண்டுபிடிக்க இவர் இந்த மாதிரியான காதல் கடிதம் கொடுப்பாரா அல்லது
இந்த விஷயம் செய்வாரான்னு சொல்லி நண்பர்களோ வீட்டில் உள்ள அம்மா அப்பா சகோதரங்களோ நம்ப மாட்டேங்க. ஏன்னா அவர் அங்க வீட்டுல அம்மா அப்பா இவையோட இருக்கும்போது அவர் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி நடிப்பார், அல்ல சின்ன பிள்ளை மாதிரி இருப்பார் இல்லையா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன், நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அதை நான் செய்து முடிக்கிறேன், அப்படியான முறையில இருப்பார்கள் இல்லையோ. ஆனா இங்க இந்த வேற தனி இடத்துல இங்க போகும்போதுதான் அவருடைய செயல்பாடு இந்த சூழலுக்கு தக்க மாதிரி, சூழல்ல இருக்கிற ஆட்களுக்கு தக்க மாதிரி அவர் அதுக்குரிய துலங்கல் வேலையை, அதுக்குரிய செயல்பாட்டை மாற்றி அமைக்கின்றார் இல்லையா. அப்ப இந்த விஷயங்களை நாங்க சாதாரணமாக பார்க்கும்போது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் பொய் சொல்லுகிறார்களா அல்ல பொய்யா என்று சொல்லி நாங்க சிந்திப்போம். ஆனா அப்படியானது அல்ல. இப்ப எங்களை உளவிய இதுல நாங்க பார்க்கும்போது இது பொய் மெய் என்று சொல்லி சொல்றது கிடையாது. இது அந்த சூழலுக்கு தக்க மாதிரி ஒன்று சிறப்பினர், அடுத்தது சூழலுக்கு தக்க மாதிரி அவர்கள் மாறுறதும் கதைக்கிறதும் பேசுறதும் இதுகள் அவர்கள்ட்ட இயற்கையாகவே மாற்றம் கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இதுல நீங்க ஆரம்ப கேள்வியில கேட்ட மாதிரி இந்த கல்வியில இது எப்படி பாதிக்குது, என்ன மாதிரி இருக்குன்றத அதை பற்றி நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, இப்ப உதாரணமாக கல்வி என்று சொல்றது எங்களுடைய நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற இன்டெலிஜென்ஸ், அந்த பகுதிதான் உண்மையாக வேலை செய்ய வேணும். கல்வியை கற்றுக்கொள்றதுக்கும் கல்வியை விளங்கி கொள்றதுக்கும் வீட்டு பாடம் செய்யறது, அந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் அந்த நுண்ணறிவு என்று சொல்லப்படுகின்ற முன்மூல பகுதி, எங்களுடைய நெத்திக்கு பக்கத்துல உள்ள அந்த மூல பகுதி தான் ஒரு பாடசாலையில படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு முக்கியமாக உதவி செய்து தரவேணும். அது தைரியமாக செயல்பட்டு கொண்டிருந்தேன்னு சொன்னா படிக்கிறது வேலை இலகுவாக இருக்கும். வகுப்புல ஒரு ஆசிரியர் சொல்லி தந்த விஷயம் அதிலே வச்சு அவருக்கு விளக்கம் கிடைச்சிடும். திருப்பி வீட்டை போய் படிக்கணுமெண்டோ திருப்பி வீட்டை போய் புத்தகங்களை பார்க்கணுமெண்டோ அவருக்கு இல்லை. ஒரே தரத்திலேயே அவர் அதை சரியா விளங்கி புரிஞ்சு கொண்டு விடுவார். ஆனா இந்த நுண்ணறிவு மூளை என்றது இந்த சிறப்பினர்கள் இதுகளால வர்ற செயல்பாடுகளால அது மத்திமம் அடைகிறது உண்டு. அது செயல் இல்லாம போறையில அது இந்த செயல்பாடு மத்தியமமாக குறைகிற தன்மை அதுல கூடுதலாக இருக்கின்றது. அப்ப அது குறைந்து ஒரு மத்தியமமான தன்மை, ஒரு மந்த புத்தி என்று சொல்லி சில வேளையில சில ஊர்கள்ல நாங்க கதைக்கிறதாங்க பேசுறாங்க இல்லையா. அது இவருக்கு 2 தரம் இல்ல 4 தரம் சொன்னா தான் விளங்கும். ஒரு தரத்துல 2 தரத்துல விளங்குற திறமை இவர்கிட்ட இல்லை. அப்ப இவனுக்கு நாங்க 4 தரம் 5 தரம் திருப்பி சொன்னா தான் 6வது தரம் விளங்கும், இல்ல 5வது தரம் விளங்கும். அப்படியான ஒரு சில அனுபவங்கள் எங்கள்கிட்ட சாதாரண சமூகத்துல இருக்கு இல்லையா. அப்ப அந்த மாதிரியாக அவர்களுக்கு இந்த மூளையில விளங்குகின்ற திறமை இருக்குது. ஆனா அது ஏதோ ஒரு விதத்துல தடைப்பட்டு அது அந்த செயல்பாடுகள் தடைப்பட்டு மிகவும் ஆறுதலாகத்தான் அந்த நுண்ணறிவு மூளை இயங்கி கொண்டிருக்கு. அப்ப வேற ஏதோ ஒரு விஷயம் அங்க உள்ளுக்கு தடையாக இருக்கு. நிலைப்பாடு தான் அவர்கள் அந்த பருவ காலத்திலே காதல் வசப்படுகின்ற அந்த காலங்களில் ஏற்படும் என்று நினைக்கின்றனர். அப்படித்தானே? இதுதான் நீங்க சொல்ற, அதுதான் உண்மையான விளக்கம், அதுதான் உண்மையானது. ஏன்னா இந்த காதல் என்று சொல்றது சிறப்பினரால வேற விதமான சிந்தனைகள் வரும்போது இந்த நுண்ணறிவுக்கு போற ரத்தோட்டம் குறையும். மூளை என்று சொல்றது ரத்தத்துல இருந்து போற சத்தை வச்சுதான் அது செயல்படுறது, இயங்குறது இல்லையா. ஆனா இப்ப காதலண்டோ அல்லது ஏதோ ஒரு பயம் உண்டு, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயந்து ஏதாவது ஒரு பொய் சொல்லி அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல பயந்து உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தேனே என்று சொன்னா அந்த இடத்துக்கு தான் கூடுதலான ரத்தோட்டம் போகும். அந்த மூளைக்கு தான் இந்த கூடுதலான ரத்தோட்டம் போகும். அங்க ரத்தோட்டம் போச்சுது என்று சொன்னா இந்த எங்களுக்கு விஷயங்களை விளங்குகின்ற நுண்ணறிவு பகுதிக்கு போற ரத்தத்தின் அளவு குறையும். அப்ப அங்க ரத்தத்தின் அளவு குறைவாக இருக்கிறபடியால எங்களுக்கு விளங்குகின்ற சக்தி, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ற படிப்பை உள்வாங்கி ஒரே தரத்துல விளங்கி இதுகள் எல்லாம் மந்தமாக இருக்கும். அதுக்காக அவர்களுக்கு அந்த நுண்ணறிவு செயல்பாடு இல்லாம போனது என்று ஒரு காலம் இல்லை. அவர்களுக்கு அங்க இருக்குது. அந்த இடத்துக்கு போற ரத்தத்தின் அளவு, அந்த சத்தின் அளவு குறைவாக வேறு ஒரு இடத்துக்கு அது திசை திருப்பப்படுது. மூளைக்குள்ளேயே இந்த ரத்தத்தின் ரத்தோட்டம் அல்லது எனர்ஜி சக்தி, அந்த சக்தி என்று சொல்லப்படுற அளவு, அந்த விடயங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு அது திசை திருப்பப்படுது மூளைக்குள்ள.
இப்ப காதல் என்று சொன்னாலோ அல்லது ஒரு பொய் சொல்லிவிட்டால் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக எத்தனையோ முயற்சிகள் செய்கிறார்கள். அந்த வயதுல சில விஷயத்தை செய்து போட்டு அது தான் இல்லை என்று மறக்கிறது தன்மை, இப்படி சில விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் வர்றது இயற்கையான. அப்ப அந்த விஷயங்களை ஒரு விஷயத்தை செய்து போட்டு அதை மறைக்க வேண்டும் என்று சொன்னா அவருடைய உள் மூளை இப்ப சாதாரணங்களுக்கு அங்க தேவையில்லாம சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா இவர்களுக்கு 4 தரம் 5 தரம் சிந்திக்கும். நான் என்ன விஷயத்தை சொன்னால் அவர்களுக்கு தெரிஞ்சிடும், அவர்கள் கண்டுபிடித்துடுவார்கள் என்று சொல்லி அவர் 2 தரம் 3 தரம் 4 தரம் சிந்திச்சுதான் ஒரு கேள்விக்கு மறுமொழி சொல்லுவார். அப்ப அந்த மாதிரி அவர்கள் தாமதமாக மனதுக்குள்ளேயே திட்டமிட்டு எப்படி இவரோட கதைக்கணும், இப்படி மற்றவரோட கதைக்கணும், இன்னாருக்கு என்ன மாதிரி பதில். ஏன்னா ஒரு பிள்ளை விட்டா தானே அந்த மாதிரியான ஒரு தன்மை உருவாகுது ஒரு ஆளுக்கு, இல்லையோ? நேர்மையாக எந்த இடத்துலையும் நேர்மையாக நடந்துட்டா இப்படியாக சிந்திக்க வேண்டிய தேவைகளோ 2 தரம் 3 தரம் சிந்திச்சு மறுமொழி சொல்ல வேண்டிய தேவையோ ஒரு தர்க்கம் வராதுன்னு. அப்ப இதனால இந்த மாதிரியான அந்த இடத்துல பல உதாரணங்கள் இருக்கலாம். வெறும் காதலண்ட மாத்திரம் அல்ல, இப்படி போய் சொல்றதோ பிள்ளையானதோ அல்லது ஆற்றியன் பொருளை களவெடுக்கிறதோ அல்லது நண்பர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து ஏதன் குழப்படி செய்து போட்டு அதுகள் ஒன்றும் தெரியாம வச்சிருக்க முயற்சிக்கிறதோ, அப்படி ஏன்னா இந்த வாலிப பிராயம் என்று சொல்றது இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னா நண்பர்களோட சேர்ந்தா இவர் வேறையா, அவர் தனியாக இருக்கும் போது வேறையா. தனியாக இருக்கும்போது அவர் நல்ல அமைதியான பக்குவமான பண்பட்ட செயல்பாடுகளோட இருப்பார். ஆனா 3 பேர் 4 பேர் 5 பேர் என்று சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்ன அவர்கள் ஒரு தரம் அவர்கள்ட்ட இல்லை. சேர்ந்து செய்கிற திட்டம் தான் அங்க முக்கியமாக இருக்கும். அந்த 5 பேர்ல சில வேளையில ஒரு ஆள் தலைவராக இருப்பார். அப்ப அந்த தலைவர் எடுக்கிற முடிவு, அவர் சொல்லுற விஷயம் தான் அங்க பெருசாக இருக்கும். அந்த தலைவர் என்று சொல்லவர் இன்னது இன்றைக்கு செய்வோம் என்று சொன்னா அதை மிச்சம் 4 பேரோ ஏதோ இருக்கிறவர்கள் செய்து முடிச்சுடுவோம், இல்லையா? அப்ப அந்த மாதிரியாக அந்த குழு மனப்பான்மை என்று சொல்றது, குழு உளவியல் என்று சொல்றது, இல்லையா? தனி மனித உளவியல் என்றல்ல, குழுக்களாக இயங்குகின்ற உளவியல் இந்த காலகட்டத்துல இன்னும் ஒரு பெரிய அம்சமாக இருக்கின்றது. அந்த குழுக்கள் ஒன்றாக சேர்ந்து எத்தனையோ செய்து போட்டு சில வேளையில ஒரு சிலர் ரொம்பிட்டுடுவார்கள், இல்லையோ? ஒரு சிலர் ரொம்பிட்டா மற்றவர்கள் எல்லாருக்கும் திறன்னு முழிக்கிறேன்னு சொல்லி அங்க ஊர்ல சொல்லுவேன், இல்லையோ? இவற்ற மொழி பார்வை சரியான பிள்ளையா கிடக்கு, இவரும் இதுல சம்பந்தம் பட்டிருக்கணும்னு சொல்லி சில பேர் கண்டுபிடிச்சிருவார்கள். என்ன அப்ப அந்த விதமான முறையில வெறும் பார்வையில மாத்திரமில்ல, அவருடைய கதைகள் பல விஷயங்கள்ல அவ தடுத்து கதை சொல்லாம இல்ல வேற விஷயத்துக்கு ஒரு கேள்வி கேட்டா அதை வேற திசைக்கு திருப்புறது, வேற திசை திருப்பி வேற ஒரு விஷயத்த முக்கியத்துவம் கொடுத்து கதை, இப்படி பல பண்புகள் அந்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த விடயங்கள் தான் இந்த வயதிலே பாடசாலை விஷயங்கள்ல அவர்களுக்கு ஒரு மத்தியமமான அல்லது சரியான திறமைகளை வெளியில காட்ட முடியாம தடையாக இருக்கின்றது. இப்ப இந்த விஷயங்களை தான் நாங்கள் உணர்வுகளால் ஏற்படுகின்ற குழப்பங்கள் என்று சொல்றோம். அந்த உணர்ச்சி பகுதியில உள்ள சிந்தனைகள் செயல்பாடுகள் இதுகளால் ஏற்படுகின்ற குழப்பங்கள் என்று சொல்றோம். அந்த உணர்ச்சிகள் நேர் ரீதியான உணர்ச்சிகளாக இருக்கலாம், நேர்மறை களவு எடுத்து இப்படியான நேர்மறை ரீதியான உணர்ச்சியாக இருக்கலாம். என்ற மூளையை பொறுத்தவரையில நன்மை தீமை என்று சிந்திக்கிறத விட ஒரு விஷயத்த மறைக்கிறது அல்ல ஒரு விஷயத்த தான் நினைச்ச மாதிரி செய்யறது என்றதுதான் அது முக்கியமானது. அப்ப அந்த உணர்ச்சிகள் கூடுதலாக சுறுசுறுப்பாக அளவுக்கு மிஞ்சி வேலை செய்ததுன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில நுண்ணறிவு என்று சொல்லப்பட்ட மூளையினுடைய செயல்பாடுகள் மத்தியமமாக மந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில பிள்ளைகளை பொறுத்தவரையில பாடசாலையில இப்ப உதாரணமாக பூப்படைதலுக்கு முதல் வகுப்புல பெரிய திறமையா இருப்பார். வகுப்புல 1வது பிள்ளையாக 2வது பிள்ளையாக எல்லா படிப்பிலையும் கணக்குகள் செய்யற எல்லாத்துலயுமே முன்னேற்றகரமாக இருப்பார்கள், இல்லையோ? ஆனா இந்த பூப்படைதல் என்ற இந்த விஷயம் நடந்ததுக்கு பிறகு அவர்களுடைய செயற்பாட்டுல பல மாற்றங்கள் இருக்கு.
சில பேர் அந்த முதல்ல இருந்த சிறு பிள்ளையில இருந்த அந்த கெட்டித்தனம் அவர்கள்ட்ட மிக குறைந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நேர் எதிராக சில பிள்ளைகள் முதல்ல பெரிய படிப்புகள் இதுல நாட்டம் காட்ட மாட்டார்கள், வலு பின்தங்கினவர்களாக இருப்பார்கள். ஆனா இந்த 11 வயது இந்த வயதுகள் வந்தவுடனே அவர் மிகவும் விசேஷமான பாண்டித்தியம் உடையவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த பாண்டித்தியமுடையவர்களாக இருக்கிறவர்களை பொறுத்தவரையில இப்ப உளவியல் ரீதியாக சொல்லுவார்கள் என்னன்னு சொன்னா, 11 வயது வரும்போது பல பிள்ளைகளுக்கு மனதில் ஒரு எண்ணம் உருவாகிறது, நான் எந்த எதிர்காலத்துல சிறப்புடையதாக இருக்கணும், அப்ப நான் இந்த எதிர்காலத்தை நல்ல முறையில வாழ வேணும், அதை உருவாக்க வேணும்னு சொன்னா படிப்புல நான் மிக முக்கியமாக கவனம் செலுத்தணும். தானே அவர் தன்னை கவனம் செலுத்துறதுல கூட கவனிக்கிறார். அப்ப அந்த பிள்ளைகளை பொறுத்தவரையில இந்த விளையாட்டுகள், அந்த வயதுக்குரிய குளப்படியல், இதுகள் எல்லாத்தையும் இரண்டாந்தரமாக அல்லது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கல்வியிலேயே கூட கவனத்தை செலுத்தி கொண்டு வர்றாரு. அப்ப இந்த இடத்துல இந்த காலகட்டம் என்று சொல்றது வெறும் சிறப்பினியர்கள் மாத்திரமல்ல, அல்ல சூழல்கள் மாத்திரமல்ல, ஒரு பிள்ளை தன் மனதுல நினைக்கின்ற அவற்றை குறிக்கோள்களை வச்சும் கூட அவர்களுடைய முன்னேற்றங்கள் பின்னேற்றங்கள் இதுகள் எல்லாம் முக்கிய காரணமாக இருக்கின்றது. ஆனா இதுகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக அல்லது ஒரு முக்கிய அவதானமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பிள்ளைகள நடத்தைகள் செயல்பாடுகளை பார்த்து அதுகளை பரிகாசம் பண்ணக்கூடாது, அதுகளை திட்டி பேசி அதை பழகக்கூடாது, அதுகளுக்கு பட்டப்பேர் வைக்கக்கூடாது. இந்த இதுகள்ல அவர்களை இன்னும் மோசமான நிலையை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளுக்கு இந்த இடத்துல காரணமாக இருக்கு இல்லையோ. ஆனபடியால அந்த நேரத்துல இதன் மாற்றங்கள், அவருடைய செயல்கள், கதைகள், பேச்சுகள்ல மாற்றங்கள் இருந்ததுன்னு சொன்னா அவர்களை தனியாக கூப்பிட்டு கதைச்சு பேசி பார்க்கணும். என்னுடைய செயல்பாட்டுல எங்களுக்கு இன்ன மாற்றங்கள் தெரியுது, இன்ன விஷயங்கள் தெரியுது, உனக்கு தெரியுதா, நீ அதை ஏற்றுக்கொள்ளுகிறியா என்று சொல்லி யாராவது அம்மாவோ அப்பாவோ அல்லது அவரோட நெருங்கி பழகிறவர்களோ யாராவது தனியா கூப்பிட்டு வச்சு பேசும்போது அவர்கள் மனம் திறந்து கதைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சில பேர் சொல்லுகிறார்கள், என்னாலே என்ன புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கு, எனக்கு உதவி தேவை. அப்ப அந்த நேரங்கள் பெற்றோரை யாரோ இவரை கூட்டிக் கொண்டு வைத்தியர்கள்ட்ட போய் அவர்களுக்கு வைத்திய உதவியல், உளவியல் உதவியல் எடுத்து கொடுக்கறது நல்லாக இருக்கு. நல்லது, சிறப்பு. என்றும் மீண்டும் ஒரு முறை இளம் சமுதாயத்தில் தங்களுடைய பருவ வயதில் ஏற்படுத்துகின்ற பல விடயங்களை சென்ற வாரத்தின் தொடர்பாக பார்த்திருந்தோம். நல்லது. நிகழ்ச்சிக்கான ஆலோசனையை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். இந்த நிகழ்ச்சிக்கான ஆலோசனையை வழங்கியவர்களோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட ஸ்ரீ கதிராமநாதன் அவர்கள் உளவியல் நிபுணருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, நன்றி ஐயா கலந்து சிறப்பித்தமைக்கு. நன்றி, வணக்கம். டென்மார்க் கலையகத்திலிருந்து தொழில்நுட்ப உதவியை புரிந்த திரு சர்க்குணம் ஐயா அவர்களுக்கும், செல்வி சுமங்கலியா, ஸ்ரீ கதிராமநாதன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு வருகின்ற மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹாய். தொலை தொடர்புகளுக்கு 004913099103. கை தொலைபேசி 004162205124. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.